கடைசியாக வெளியான கங்குவா, ரெட்ரோ இரண்டு படங்களுமே சூர்யாவிற்கு சொல்லிக் கொள்ளும்படி அமையவில்லை. இதற்கிடையே சுதா கொங்கராவின் பராசக்தி படத்திலிருந்து விலகி ஆர்ஜி பாலாஜியின் கருப்பு படத்தில் சூர்யா நடித்திருக்கிறார். இதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. இதில் சூர்யாவுடன் இணைந்து த்ரிஷா, சுவாசிகா, நட்டி நட்ராஜ், யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். சாய் அபியங்கர் இசையமைத்திருக்கும் இப்படத்தை எஸ்.ஆர். பிரபுவின் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த நிலையில் சாய் அபியங்கர் கருப்பு படம் குறித்து விமர்சனம் செய்துள்ளார். அதில் இப்போதுதான் கருப்பு திரைப்படத்தின் இறுதி வடிவத்தை பார்த்தேன், காத்திருப்புக்கு மிகவும் தகுதியான படம் என்று பாராட்டியிருக்கிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இப்படம் விஜயின் ஜனநாயகன் தள்ளிப்போனதால் பொங்கலுக்கு வெளியாகும் என்று கூறப்பட்டது. ஆனால் சிவகார்த்திகேயனின் பராசக்தி சோலோவாக வந்தும் கூட கருப்பு திரைக்கு வரவில்லை. தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஏப்ரல் விடுமுறைகள் படம் வெளியாகும் என்று தெரிகிறது. விரைவில் படக்குழு இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிடலாம்.